கன்சீலர்ஸ் நீங்கள் கண்ணுக்கு மேலே போட்டிங்கன்னா கண்டிப்பாக ஃபைன் லைன்ஸ் வராது, நல்லா ஹைட்ரேஷனாக இருக்கும். Okay, so you can recommend MAC or else Derma Krylon. Thank you. ஓகே, நெக்ஸ்ட் தான் கம்மியாக இருக்கும், பட் அதை விட 1000 ரூபாய் போட்டு நீங்கள் பெஸ்ட்டே வாங்கிட்டு போயிடலாம் என்னை பொறுத்த வரைக்கும். எஸ், மை ப்ளஷர். வாங்க வாங்க, மேம் கிட்டே நிற்கிறீங்க, வாங்க. கன்சீலர்ஸ் நீங்கள் கண்ணுக்கு மேலே போட்டிங்கன்னா கண்டிப்பாக ஃபைன் லைன்ஸ் வராது, நல்லா ஹைட்ரேஷனாக இருக்கும். Okay, so you can recommend MAC or else Derma Krylon. Thank you. ஓகே, நெக்ஸ்ட் சீக்கிரமாக ட்ரை ஆகிடுது. ஸோ யூ ஷுட் ஹாவ் டு டேக் கேர் யுவர் ஸ்கின் கேர். ஸோ உங்கள் ஐஸை வந்து நீங்கள் நல்லா ஹைட்ரேட் பண்ணிவிட்டு அதே ப்ராடக்ட்டை நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். அப்படின்னா நீங்கள் ப்ராடக்ட்டே க்ரீம் ஃபார்முலேஷனில் மாற்றிட்டிங்கன்னா உங்களுக்கு நல்லாயிருக்கும், ஹைட்ரேட்டிங்காக இருக்கும். Okay, mine is dry skin, so you should have to use it in a cream based. என் ஸ்கின்னை கேரும் பண்ணியிருக்கேன், மீன் வாயில் நான் ஒரு நல்ல ஒரு மேக்கப் லுக்கு கொடுத்துருக்கேன். இந்த மேக்கப் வந்து க்ளோயிங்கும் இருக்குது மீன் வாயில், எஸ் ஆஃப்கோர்ஸ். அண்ட் இந்த மேக்கப் வந்து அப் டு 6 to 8 hours வரைக்கும் லாங் ஸ்டேபிளாக இருக்கும். அண்ட் இதுக்கு மேலே நான் டேரெக்டாக சன்லைட்டில் போகிறேன் இல்லை டேரெக்டாக சன்னில் போகிறேன்னா ஐ யூஸ் திஸ் கைண்ட் ஆஃப் சன்ஸ்க்ரீன் ஸ்ப்ரே. இஃப் இன் கேஸ் நான் டேரெக்டாக போகிறதா இருந்தால், இங்கே ஒரு டெர்மட்டாலஜிஸ்ட் இருக்காங்க, இந்த மாதிரி ஸ்ப்ரே யூஸ் பண்ணக்கூடாது, இன்ஹேல் பண்ணால் வீசிங் வரும்னு சொல்கிறவங்களுக்கு வெரி ரேர். இஃப் ஐ எம் கோயிங் டைரக்ட் அவுட்னா அப்போ தான் நான் போடுவேனே தவிர்த்து எப்பயுமே போட மாட்டேன். ஸோ திஸ் இஸ் த ஒன் ஃப்ரம் கார்னியர். இதுக்கு முன்னாடி நான் யூஸ் பண்ணது வந்து என்னோட டார்க் சர்க்கிளை நான் கவர் பண்ண போகிறேன். எதனாலனா இது பேர் தான் வந்து நியூட்ரலைசேஷன். திஸ் இஸ் த ஸ்டெப் வி கால் நியூட்ரலைசேஷன். யூ டோன்ட் நீட் ஆரஞ்ச் கலர் கரெக்டர், யூ டோன்ட் நீட் எனி கிரீன் ஆர் பர்பிள், எதுவுமே தேவையில்லை. திஸ் இஸ் சிம்பிள் ஹேக். திஸ் இஸ் ஃபார் யோர் பேசிக் மேக்கப், நோ மேக்கப் லுக். ஒரு நேச்சுரல் மேக்கப் லுக்கு நீங்க இப்படிதான் பண்ண போறீங்க. ஸோ என்னை விட 2 ஷேட்ஸ் டார்க்கரா இருக்க இந்த ஷேடை வச்சு என்னோட டார்க் சர்க்கிளுக்கு நான் வந்து இப்போ எப்படி பிளெண்ட் பண்றேன்றது ஜஸ்ட் see this.